கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் சொல்கிறான், நான் தொடர்ந்து இந்த மாதத்திலே கர்த்தருடைய வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து வருகிறோம். காலை இருட்டோலை ஜெபத்திலே சொல்கிறோம், தினம் ஒரு கண்மலை என்ற தலையங்கத்தின் கீழாய் ஒவ்வொரு கண்மலையாய் பார்த்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு காலை இஸ்ரவேலின் கண்மலையை குறித்து ஆண்டவர் நமக்கு நிறைய பாடங்களை, பிரமாணங்களை, உபதேசங்களை கற்றுக் கொடுத்தார். அதே போல சொல்கிறோம், தினந்தோறும் ஆராதனையிலே தேனை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதிலே சோதரம் புதிய ஏற்பாட்டு தேனை குறித்து பார்த்து வந்தோம். அந்த தேனிலே இன்றைக்கு நடந்த தினந்தோறும் ஆராதனையிலே உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட தேன் கூட்டு துணிக்கை என்றால் என்ன என்பதை குறித்து பல காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டு உதவி செய்தார். வெளிப்பாடுகளை ஆவியானவர் தந்தார். அதற்காக தேவனை துதிக்கிறேன். அதே போல இந்த மாதத்திலே இரவுக்கு ஜெபத்திலே தினந்தோறும் ஒரு நாளைக்கு ஒரு எண்ணெய் என்று சொல்லி ஒரு எண்ணெயை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். அந்த வகையிலே 1ஆம் தேதி வாக்குத்தத்த நாளாய் முடிந்தது. 2ஆம் தேதியிலே ஆண்டவருடைய கிருபையினாலே சொல்கிறோம், கார்படி எண்ணெயை குறித்து, கார்படி எண்ணெய் என்றால் என்ன, அது என்னெல்லாம் கிரியை செய்யும் என்பதை நேற்றைக்கு கர்த்தருடைய கிருபையை முன்னிட்டு நாம் அறிந்து கொள்ள உதவி செய்தார். அந்த வரிசையிலே இன்றைக்கு வேதாகமத்திலிருந்து வேறு ஒரு எண்ணெயை பார்க்க போகிறோம். இந்த எண்ணெய் என்பது எல்லாரும் அறியப்படாத எண்ணெய் கிடையாது, எல்லாரும் அறியப்பட்ட எண்ணெய். இந்த எண்ணெயை நான் சொல்ல போகிற எண்ணெயை குறித்து எல்லாரும் அறிந்திருந்தாலும் எந்த அளவுக்கு அந்த எண்ணெயை தெரியுமோ, ஆனா அந்த எண்ணெயின் பெயர் அநேகருக்கு தெரியாமலே இருக்கிறது. இன்றைக்கு அந்த பெயரையும் எண்ணெயையும் தான் நாம் பார்க்க போகிறோம். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாக்கோபு 5:14. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவருக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். இங்கு ஒரு எண்ணெயை குறித்து பார்க்கிறோம். இந்த யாக்கோபு 5:14. இது என்ன எண்ணெய் என்று சொன்னால் கர்த்தருடைய நாமம் என்கிற எண்ணெயை குறிக்கிறதா இருக்கிறது. நீங்க கேட்கலாம், எண்ணெய்க்கு இப்படி ஒரு பேர் உண்டா? ஒலிவ மரத்து எண்ணெய் உண்டு தெரியும், கொப்பேர் மரத்து எண்ணெய் இருக்கு தெரியும், புளிந்து எடுத்த எண்ணெய் இருக்கிறது தெரியும், அப்புறம் கசக்கின எண்ணெய் இருக்கிறது தெரியும். சொல்றோம் பல விதத்தில் இப்படிப்பட்ட எண்ணெய் இருக்கு. அப்புறம் கர்த்தருடைய நாமம் அப்படின்னு ஒரு எண்ணெய் இருக்குதான்னா இதை நான் சொல்லல, வசனம் அப்படிதான் சொல்லுது. கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி. அப்போ ஒரு மனுஷனுக்கு ஜெபித்து பூசப்படுகிற எண்ணெய்க்கு பெயர், அது கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெய் என்று பெயர். சரி, இப்போ இந்த எண்ணெயை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக கர்த்தருடைய நாமம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்திலே இருக்கணும். கர்த்தருடைய நாமம் என்பதற்கு பலவிதமான அர்த்தங்கள், பலவிதமான விளக்கங்கள் வேதாகமத்திலே இருக்கிறது. அந்த கர்த்தருடைய நாமம் என்கிறதான சொல்றோம், கர்த்தருடைய நாமத்துக்கு விளக்கம் என்ன? ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறேன் பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் என்று சொன்னால் தொழுது கொள்ளுதல் என்று அர்த்தமும். 2வது, கர்த்தருடைய நாமம் என்று சொன்னால் பலிபீடம் என்று அர்த்தமும். 3வதாக, கர்த்தருடைய நாமம் என்று சொன்னால் மகிமை உண்டான ஸ்தலம் என்று அர்த்தமாம். 4வதாக, கர்த்தருடைய நாமம் என்று சொன்னா அது கர்த்தர் நல்லவன், சதா காலங்களிலும் ஆராதனை என்று அர்த்தமாம். கர்த்தருடைய நாமம் என்று சொன்னா சொல்கிறோம், அது கர்த்தர் நல்லவை, வீணில் வழங்கக்கூடாது என்கிற எச்சரிக்கையை காண்பிக்கிறதா. இப்படியாய் கர்த்தருடைய நாமம் என்பதற்கு நான் விளக்கம் கொடுக்கணும், கொடுத்து கொண்டே போகலாம். கர்த்தருடைய நாமம் என்றால் பிரஸ்தாபத்தை குறிக்கும். இப்படி ஏராளமான தாராளமான விளக்கங்கள், வியாக்கியானங்கள் வேதத்திலே உண்டு.
இப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு இத்தனை விதமான விளக்கங்கள் வியாக்கியானங்கள் இருந்தாலும் அது எல்லாவற்றை விட நீதிமொழிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுது. நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தரின் நாமம் என்று சொன்னா அது அவருடைய பலத்த துருகத்தை காண்பிக்கிறது. துருகம் என்றால் என்ன? அது முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அடிக்கடி நாட்டுக்கு நாடு, இடத்துக்கு இடம், ஜாதிக்கு ஜாதி, ஜனத்துக்கு ஜனம் யுத்தம் நடக்கும். அப்போ இந்த யுத்தத்துக்கு காரணம் இல்லாதவர்களும் யுத்தம் செய்யாதவர்களும் கூட யுத்தம் நடக்கிற காலத்துல விலகி ஓடி மறைவதற்காக ஒரு பெரிய பட்டணம் இருக்கும், அல்லது சுற்று காம்பவுண்ட் சுவர் அமைக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கும். அதற்குள் போய் யாராவது ஒளிந்து கொண்டு விட்டால் அவர்களை யாரும் எதுவும் செய்யக்கூடாது என்பது அந்த காலத்தின் எழுதப்படாத பிரமாணம். அதே போல இந்த துருகம் என்பது இரண்டாவது எதற்காக உண்டாக்கப்பட்டதென்றால், அந்த நாட்களிலே வாகன வசதிகள் கிடையாது. வாகன வசதினா இப்போது இருக்கிற மோட்டார் சைக்கிள்கள்லாம் அன்னைக்கு கிடையாது. அதுவும் இல்லாம ரதங்கள் அது ராஜாக்கள்கிட்ட தான் இருக்கும், குதிரைகள் அதிகாரிகள்கிட்ட இருக்கும். அப்ப ஜனங்கள் நடக்கிறவர்களாகத்தான் ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போக காட்டு வழியாய், நாட்டு வழியாய், சுதந்திர மேடுகள் வழியாய், பள்ளத்தாக்கு வழியாய், மலை வழியா போவாங்க. அப்போ போகும்போது பல இடத்துல பயங்கரமான உயிர்கொல்லி விலங்கினங்கள், அதாவது புலி, சிங்கம், சிறுத்தை, கரடி, டைனோசர் போன்ற உயிரை கொல்லக்கூடிய விலங்குகள் நிறைய அங்கு நடமாடும். இப்போ இவங்க போற வழியில ஏதோ ஒரு உயிருக்கு ஆபத்து கொண்டு வரக்கூடிய விலங்கு வந்துருச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஓடி போய் இந்த துருகம் என்கிற ஒரு பட்டணம், அதுக்கு அடைக்கல பட்டணம் என்கிற பேரும் உண்டு, துருகம் என்று உண்டு. இன்னொரு இடத்துல துருக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த துருக்கம், துருகம், அடைக்கலம், இது 3 பேர் உடையதுதான் அந்த சுற்றுற ஒரு செக்யூரிட்டி பிளேஸ், அது ஒரு பாதுகாப்பு ஏரியா. அதுக்குள்ள ஓடி போய் கதவு சாத்திட்டாங்கன்னா அங்க இருக்கிற மிருகங்கள் கூட அதுக்குள்ள வராது, அந்த அளவுக்கு பாதுகாப்பானது. இப்போ ஏன் இதை சொல்றேன்னா, இன்றைக்கு நான் பார்க்கிற எண்ணெய்க்கு பேர் கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெய். அப்போ கர்த்தருடைய நாமம் என்றால் என்ன என்றால், நீதிமொழிகள் 18:10 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். அந்த பலத்த துருகம்னாக்கா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, பொதுமக்களுக்காக காட்டில ஒரு துருகத்தை கட்டுனாங்க பாருங்க. பெரிய காம்பவுண்ட் சுவர் வச்சு, கருங்கல்ல வச்சு, யாராலும் இடிக்க முடியாததாகவும் மிருகங்கள் நுழைய முடியாததாகவும் பெருசா ஒரு சின்ன கதவை வச்சு அழகா கட்டுனாங்க பாருங்க. அது அவ்வளவு பாதுகாப்பானது. ஆனா வேதம் என்ன சொல்லுது, அந்த அவ்வளவு கருங்கல்லினாலும் பலவிதமான பலப்படுத்தப்பட்டு கட்டப்பட்ட துருகத்தை விட கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமா. இரும்பு, கம்பி, செங்கல், தாறு இவைகளை விட இந்த கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். அப்போ அந்த கர்த்தருடைய நாமத்தை சொன்னாக்கா, அது துதிச்சாக்கா, அந்த வசனம் என்ன சொல்லுது, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் குடியிருப்பான். அப்ப கர்த்தருடைய நாமம் என்பது முதலாவது பலத்த துருகம், இரண்டாவது அதை அண்டினவர்களுக்கு அது நல்ல சுகத்தை கொடுக்கிறதா இருக்கு. இதுதான் கர்த்தருடைய நாமம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இந்த கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெய்க்கு இன்னொரு வார்த்தை அந்த யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இன்னொரு குறிப்பிடத்தக்கதான வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. என்ன வார்த்தை எழுதப்பட்டிருக்கு? கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அப்படின்னு பார்க்கிறோம். எண்ணெய் பூசப்படுகிறதான ஒரு அனுபவம். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஓ, கர்த்தர் நல்லவன். எல்லாருக்கும் எண்ணெய் பூசப்படுவது கிடையாது.
வேதாகமத்தில் சிலருக்கு எண்ணெய் மேலே ஊற்றப்பட்டது, சிலருக்கு எண்ணெய் தடவப்பட்டது. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன மனுஷனுக்கு எண்ணெய் வார்க்கப்பட்டது. இப்போ பூசப்படுகிற அனுபவம் எல்லாருக்கும் கிடையாது. எண்ணெயை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக பயன்படுத்தினாங்க. அப்போ இங்கே யாக்கோபுல சொல்லுது எண்ணெய் பூசி. அந்த வார்த்தையை வாசிக்கிறேன், கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி. தேவனுக்கு மகிமை உண்டாதாங்க. அப்போ இந்த எண்ணெயை எங்க பூசுவது? இதுல இன்னொரு காரியத்தை நீங்க தெரிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல பூசுவதற்கென்று வேறொன்று கொடுக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டு காலத்திலே பூசுவதற்கென்று கொடுக்கப்பட்டது இந்த எண்ணெயாயிருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பூசுவது எது என்று சொன்னா, இளம் ஆட்டுக்குட்டி ஒன்றை அடித்து அதன் ரத்தத்தை எடுத்து வாசல்களின் நிலைக்கால்களில் பூசுவாங்க. ஏனென்றால் சங்கார தூதன், மரணத்தை கொடுக்கிறவன் அல்லது பெரிய ஆபத்தை கொடுக்கிற தூதன் கடந்து வரும்போது இந்த ரத்தம் பூசப்படாத வீடுகளில் அவனுடைய கோபாக்கினின் அடியினாலே ஜனங்கள் கொலை கொலையாய் செத்தாங்க. ஆனா இந்த ரத்தம் பூசப்பட்ட இடத்திலோ அந்த வீடு பாதுகாக்கப்பட்டது, ஜனங்களும் பாதுகாக்கப்பட்டாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல பழைய ஏற்பாட்டு காலத்திலே பூசுவதற்காக கொடுக்கப்பட்டது ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்துவானவர் முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக தன்னை ஜீவ பலியாய் கொடுத்தது நிமித்தம் இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கிருபையின் காலத்தில் கொடுக்கப்படுவது ரத்தம் அல்ல, அதற்கு பதில் எண்ணெய். இப்போ இந்த எண்ணெயை பூசுனா அங்கு சுகம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த வசனம் அடுத்த வார்த்தை சொல்லுது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இப்ப இந்த எண்ணெயை பூசுறதுனால என்னென்ன நடக்குது பாருங்க. நம்பர் 1, பிணியாளிகளுக்கு ரட்சிப்பு, அதாவது தப்புவிக்கப்படுதல் உண்டாகிறது. 2வது, கர்த்தர் அவர்களை படுக்கையிலிருந்து இந்த எண்ணெய் எழுப்பி விடுகிறது. 3வது, பாவிகளாய் இருந்தா அவங்களுக்கு இந்த எண்ணெயானது பாவ விமோச்சனத்தை, பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறது. ஏன்னா இந்த எண்ணெயை பூசும் போது அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லி 15வது வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுது. இந்த இடத்துல ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை கவனிக்கணும். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி, இந்த என்ன ஜெபம் பண்ணி கொடுக்கும் போது அது ஊழியக்காரர்களாயிருக்கட்டும், மெய்ப்பர்களாயிருக்கட்டும், பிஷப்மாராயிருக்கட்டும், ரெவரண்டாயிருக்கட்டும், வேதாகம அறிஞர்களாயிருக்கட்டும் அல்லது விசுவாசிகளாயிருக்கட்டும், இவங்க எண்ணெய ஜெபம் பண்ணி கொடுக்கறதுக்கு முக்கிய காரணம் ஒரே ஒரு காரணம் தான். என்னன்னா, இத பூசுனா அந்த வியாதி சரியாயிரும், இல்லாட்டி சரியாகணும். ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணி தர்றேன், அந்த வியாதி விலகணும், வியாதி எழும்பணும். நான் சொல்றேன், இந்த எண்ணெயை பூசுறதுனால வியாதி சுகமாவதை விட, அதை விட இன்னொரு பெரிய ஊழியத்தை அந்த எண்ணெய்க்குள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுதான் அந்த பெரிய ஊழியம். என்னன்னா, யாக்கோபு 5:15 சொல்லுது, அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இன்னைக்கு இந்த இரவுக்கிரவு ஜெபத்துல இந்த எண்ணெயை குறித்த உபதேசத்தை கேட்கிறவங்க இனிமேலாவது திருத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த எண்ணெயை பூசின உடனே அவன் சுகமாகணும் என்பதை விட, இந்த எண்ணெய் நான் ஜெபித்து கொடுக்கிறேன், கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெயை கொடுக்கிறேன், இவங்க எந்த பாவத்தில் இருந்தாலும் விடுதலையாக ஆண்டவரே, அந்த பாவம் இவர்களுக்கு மன்னிக்கப்படணும்னு சொல்லி அந்த பாரத்தோடு ஜெபித்து பாருங்க.
அப்போ பாவமும் மன்னிக்கப்படும், அந்த ஆத்துமாவும் ரட்சிக்கப்படும். இன்றைக்கு நிறைய பேருக்கு வசனத்தை மேல இருக்கிறத இழுத்து பிடிச்சு குப்பை பிடிச்சி ஆட்ட தெரியுதே தவிர அந்த வசனத்தின் அடி வேர் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. உதாரணத்துக்கு சங்கீதம் 1ஆம் அதிகாரம், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும்ன்ற வார்த்தை எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா யார் செய்யறது வாய்க்கும் அது அவங்க சொல்ல மாட்டாங்க. நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறவன் எவனோ அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும். அப்போ இந்த மேல இருக்கிற இவ்வளத்தை விட்டுட்டு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற ஒத்த அடிவார்த்தை மட்டும் நாம பிடிக்கிறோம். அதே போலதான் இந்த எண்ணெயில வியாதி நீங்கணும், வியாதி சுகமாகணும், படுக்கையில் எழும்பணும், திரும்ப சரியாகணும் என்ற நோக்கத்தோதுக்காக ஜெபிக்கிறமே ஒழிய நல்ல வேதம் தெரிந்தவர்களும் ஆத்தும பாரம் உள்ளவர்களும் மனம் திரும்பது ரட்சிப்புக்காக வியாகுலப்பட்ட இருதயத்தை உடையவர்கள் என்ன செய்வாங்கன்னா, வியாதி சுகமாவதை விட முதலாவது அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இயேசு தன் ஊழியத்துல என்ன செய்தார்? ஒரு திமிர்வாதக்காரனை கையும் காலுமாக கட்டிலோடு கட்டி அவனை வீட்டின் கூரையை பீத்து செத்துரா கட்டிலோடு கீழே இறக்கிட்டார். அங்க ஆண்டவர் என்ன சொன்னார்? மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, உன் படுக்கையை எடுத்து நீயே போட்டுக்கொள், அப்போ உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இதுதான் இயேசுவின் இந்த சுகமாக்கும் ஊழியத்திலே அவர் பயன்படுத்தின கருப்பொருள். நம்ம ஆஸ்பத்திரி ஊழியம் செய்யலாம், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இணைஞ்சு ஊழியம் செய்யலாம், ஹேண்டிகேப்ட்ஸ் மத்தியில ஊழியம் செய்யலாம், இல்லத்தி ஹீலிங் மினிஸ்ட்ரின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் வச்சுக்கிறாங்களே, தெய்வீக சுகமளிக்கும் ஊழியம்னு, அந்த ஊழியத்தை செய்யலாம். நீங்க எந்த ஊழியத்தையும் செய்யுங்க. நீங்க செய்யற ஊழியத்துல கர்த்தருடைய நாமத்தினால் எண்ணெய் கொடுக்கும் போது, கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெயை பயன்படுத்தும் போது அந்த ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதா, அதுதான் அங்க கவனிக்கப்படும். இதை நான் அழுத்தம் திருத்தமா சொல்றதுக்கு இன்னொரு ஆதாரத்தையும் சொல்றேன். கடந்த 27ஆம் தேதி நம்ம சேலத்துல கூட்டம் நடந்தது. அதிலே பிரசங்கம் பண்ணப்பட்டது. ஒரு பக்கத்திலே அவர்கள் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தினாலும் வசனத்தை பேசும்போது அழுத்தம் திருத்தமா வசனம் சொல்லப்பட்டது. உன் அக்கிரமத்தின் நிமித்தம் உனக்கு வியாதி, அந்த அக்கிரமம் விலகினால் வியாதி விலகும். அப்போ வியாதி போகணும், முதலாவது அக்கிரமம் மன்னிக்கப்படணும். அது அழுத்தம் திருத்தமா சொல்லணும். ஐயையோ ஜனங்க ஒரு மாதிரி மொழிப்பாங்களே, ஐயையோ ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே, இத சொன்னா சரி கிடையாது, அந்த யோசனைக்கு இடமே கிடையாது. அங்கே எல்லாருக்கும் 150 பேருக்கு நாம் என்ன ஜெப தண்ணிய கொடுத்தோம். அதை வச்சு ஜெபிக்கும் போது ஜெபித்த ஜெபமே என்ன தெரியுமா? தேவனுக்கு முன்பா சொல்றேன், அவங்க ஹெச்ஐவில இருந்து சுகமாகணும், அந்த மெடிசன்ல இருந்து ஹீல் ஆகணும் என்பதை விட இதை சாப்பிடுகிற, இதை தெளிக்கிற, இதை பயன்படுத்துகிறவர்கள் அவங்க பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அவங்க இயேசு கிறிஸ்துவின் தேவ பிள்ளைகளை மாற வேண்டும் என்பது தான் என்னுடைய மிகப்பெரிய வியாகுலமும் மன துக்கமுமாய் இருந்தது. நான் வேற எதையுமே அங்க போக்கஸ் பண்ணல, வேற எதையுமே அங்க கருத்துல கொள்ளல. எனக்கு பெரிய பாரம், இதுல சிலராவது ரட்சிக்கப்பட மாட்டாங்களா, சிலராவது தொடப்பட மாட்டாங்களா? ஏன்னா கொடுக்கப்படுகிற எண்ணெயானது கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெய். இது ஒலிவ மரத்திலிருந்து எடுத்த எண்ணெய் கிடையாது, இது எருசலேமிலிருந்து வாங்கிட்டு வந்த எண்ணெய் கிடையாது, இது கர்த்தர் நல்ல செக்குல ஆட்டி யாருடைய கைப்படாமல் பிழிந்தெடுக்கப்பட்ட எண்ணெய் கிடையாது. அப்ப இந்த எண்ணெய் என்னன்னா ராத்திரியில வச்சு ஜெபிக்கப்பட்ட எண்ணெய்.
காலையில விசேஷமா ஜெபிக்கப்பட்ட எண்ணெய், நம்முடைய ஊழியத்தை சார்ந்தவர்கள் ஜெபித்த எண்ணெய், இந்த ஜெப எண்ணெயானது இந்த கர்த்தருடைய நாமத்தினால் கொடுக்கப்படுகிற இந்த எண்ணெயை யார் பூசுகிறார்களோ அவங்க சரீரம் சுகமாவதை போலவே அவர்கள் ஆத்துமாக்களும் சுகமாக வேண்டும். இந்த ஒரு தரிசனம், இந்த ஒரு எண்ணம் ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கும், ஒவ்வொரு தேவ மனுஷிக்கும், ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இங்கு சொல்லப்படுகிற எண்ணெய் கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெய். இந்த கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெய் என்ன செய்யும் அப்படின்னா 4 காரியத்தை செய்து அதுல பிரதானமா பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு அந்த எண்ணெயினால் மன்னிப்பு கிடைக்கிறது. அதற்காகத்தான் இந்த எண்ணெயை பூச வேண்டும். 2வது, இந்த எண்ணெயை யாருக்கு பூசுவார்கள், எங்கே பூசினார்கள்? மாற்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். மாற்கு 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள். இப்ப கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெயை பூசுறதுக்கு 2வது காரணத்தை கவனிங்க. மார்க்கு 6:13 சொல்லுது, அநேகம் பிசாசுகளை துரத்துவதற்காகவும் வியாதிகளை விளக்குவதற்காகவும் எண்ணெய் பூசினாங்க. இப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த எண்ணெயை பூசுனாக்கா, அதாவது கர்த்தருடைய நாமம் என்கிற எண்ணெயை பூசுனா பிசாசு துரத்தப்படுதான். இந்த வெளிப்பாடு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த சத்தியம் எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற பாவத்திலேயே பாவம், மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? பாஸ்டர் சுந்தரம் ஐயா என்ன பூசி ஜெபம் பண்ணாரு, அதனால வியாதி நீங்கிச்சு. அதே போல சாம் சுந்தரம் ஐயா என்ன பூசி ஜெபம் பண்ணாரு, அதனால வியாதி சுகமாச்சு. அதனால சாம் சுந்தரம் ஐயா பண்ண மாதிரி SSK சாமுவேலு என்ன பூசி ஜெபம் பண்ணா வியாதி சுகம். இப்ப இந்த உபதேசம் எங்கிருந்து வருது? ஆதி பிதா எம் சுந்தரம் அவர் ஒரு பரிசுத்தவான், அவருக்கு கிடைச்ச தரிசனத்தின்படி அவர் பண்ணிட்டார். ஆனா அவர் செய்தபடியே நான் செய்ய வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. அவர் செய்ததை வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் அது அவருக்கு கொடுத்த ஊழியம், இது நமக்கு கொடுத்த ஊழியம் என்று தெரியும். நிறைய பேரு தேவனுடைய ஊழியத்தை வசனத்தின்படி செய்யாததுனால தனக்கு முன்னாடி இருந்த தாத்தா, தனக்கு முன்னாடி இருந்த பாஸ்டரு, தனக்கு முன்னாடி இருந்த அம்மா, தனக்கு முன்னாடி இருந்த மூத்த ஊழியக்காரு அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதே ஃபார்முலா, அதே ட்ரெண்டிங்கு, அதே லெவலு, அதே கிளாத்து, அதே பிரேயரு, அதே மெத்தட் யூஸ் பண்றதுனால கர்த்தர் நல்லவன், அப்படியே இது பழக்க வழக்க ஊழியமா மாறி போச்சு. ஆனா இங்க கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெய் என்பது முதலாவது ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க கூடியது. 2வது, இந்த கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெயானது பிசாசுகளை துரத்தக்கூடியது. அல்லேலூயா. எண்ணெய் பூசி பிசாசு துரத்துகிறவர்கள் யார்? ஜெபம் பண்ணி எண்ணெய் வச்ச உடனே சோத்திர பிசாசு ஓடினது யாருடைய வாழ்க்கையில? ஏன் இது நடக்கல? நடக்காம இல்லை. ஏன்னா வசனம் பொய்க்காதே, தேவனுடைய வசனத்துக்கு சாவு கிடையாதே, அது உயிருள்ளதானே, அது நடந்துட்டு தான் இருக்குது. சில ஊழியக்காரர்கள் என்ன பூசி வச்சாலே பிசாசு ஓடுது. ஆனா நிறைய பேரு இந்த வசனத்தை, இந்த சத்தியத்தை தெரியாததுனால கீழே விழுந்து அடிப்பட்டா தழும்புக்கு மேலே எண்ணெய பூசுறாங்க. சோத்திரம்.
ரொம்ப உடம்பு வலி இருந்தாக்கா ஜோம் பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெயை கொடுத்து குடிச்சிட்டு உடம்பு வலி போயிருந்தாங்க. நான் அதெல்லாம் கேலி பண்ணல, கிண்டல் பண்ணல. தேவனுடைய கிரியைகளுக்கு எதிரானவன் நான் கிடையாது. நீங்கள் தழும்புகளுக்கு எண்ணெய் பூசுங்க. லூக்கா 10ஆம் அதிகாரத்துல அப்படிதான் இருக்கு. காயத்துக்கு எண்ணெய் வார்த்துன்னு இருக்கு. காயத்துக்கு எண்ணெய் போடலாம், தப்பே கிடையாது. உடம்பு வலிக்காரனுக்கு கொஞ்சம் எண்ணெயை ஜோம் பண்ணி தண்ணியில கலந்து குடிக்க கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அதெல்லாம் பண்ணுங்க. ஆனா அதை விட இந்த கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெய் என்பதை கொஞ்சம் பைபிள்ல படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான வெளிப்பாடு இருக்கு பாருங்க. இந்த எண்ணெயை பூசுனாலே பிசாசுகள் ஓடுகிறது. பிசாசு ஓடுனாலே அடுத்தது வியாதிகள் சுகமாகிறது. இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிறவங்க ஆண்டவர்கிட்ட உறுதியா ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, இனிமே என் சபை மக்களுக்கு, இனிமே நான் போகிற இடத்துல வியாதிக்காரர்களுக்கு, இனிமே கர்த்தர் நீரனை பயன்படுத்துகிற இடத்துல நான் என்ன பூசி பிசாசுகளை துரத்த எனக்கு பலம் தாரும். என்ன பூசி சாத்தான ஜெயிக்க எனக்கு பலம் தாரும். என்ன பூசி அந்த பிசாசுகள் ஓடுகிறதுனால வியாதிகள் சுகமாக கிருபை தாரும். அப்படி ஜெபித்து பாருங்க. அப்ப இந்த கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெய் என்பது ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க கூடிய அளவுக்கு வல்லமை உள்ளது. இந்த கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெய் என்பது ஒரு மனுஷனுக்குள் அல்லது ஒரு மனுஷிக்குள் காலமா இருக்கிற பிசாசை துரத்தக்கூடிய வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப பிசாசு துரத்துன உடனே என்ன ஆச்சு? அந்த மார்க் 6:13 சொல்லுது, சோத்ரோ நோயாளிகளை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவங்க உடனே ஒரு சுகம் உண்டாகிறது, உடனே ஒரு விடுதலை. இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே பிலிப்பு ஊழியம் செய்யறான். அந்த 5-6 வசனம் சொல்லுது, அநேகரிலிருந்த பிசாசுகள் மிகுந்த சத்தமிட்டு புறப்பட்டது. ஆனா பிசாசு புறப்பட்டதுனால அங்க என்ன நடந்ததுன்னா அவங்களுடைய ஆவிக்கு மட்டும்தான் அங்க விடுதலை கிடைச்சது. ஆனா இங்க என்ன பூசி ஜோம் பண்ணதுனால பிசாசு பிடிச்சிருக்கிற ஆவிக்கும் விடுதலை கிடைச்சது, வியாதி பிடித்திருக்கிற சரீரத்துக்கும் விடுதலை கிடைச்சது. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்க முட்டி மோதி அழுது சத்தம் போட்டு 1008 வார்த்தையை சொல்லி கத்தி கதறி ஜெபிக்கும் போது பிசாசு ஓடும், அவங்க ஆவிக்கு விடுதலை ஆகும். ஆனா நீங்க கர்த்தருடைய நாமத்தினால் எண்ணெயை எடுத்து அதை நல்ல பரிசுத்தம் பண்ணி அதை சுத்திகரித்து உங்களையும் பரிசுத்தம் பண்ணி சுத்திகரித்து கொண்டு அதன் மீது கைய வச்சு கொஞ்சம் நல்ல ஆவில நிரம்பி அந்நிய பாஷைய பேசி இதற்கு ஏதுவான 2-3 வசனங்களை சொல்லி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு சொட்டு கண்ணீரோடு கூட அந்த எண்ணெயை கர்த்தருடைய நாமத்தில் பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து படுக்கையில் கடக்கிறவன் மீது பூசினாலும் முதலாவது அவன் பாவம் மன்னிக்கப்படும், 2வது படுக்கையிலிருந்து எழும்புவான். அதற்கப்புறம் அந்த எண்ணெயை கொண்டு வந்து வெளி ஊழியத்தில் பிசாசு பிடித்தவர்கள் மேல பூசினாலும் முதலாவது பிசாசு ஓடும், அடுத்தது வியாதி சுகமாகும். இப்போ இந்த கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெய் எவ்வளவு மகிமையான ஒரு ஊழியத்தை செய்கிறது பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை இந்த கடைசி காலத்துல தேவ பிள்ளைகளாக நாம் அதில் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாம். இப்போ 3வது, இந்த எண்ணெயை எதற்கு பூசுகிறார்கள்? ஒரு வித்தியாசமான வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 21:5 வாசிக்கிறேன்.
பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள், ஜாமக்காரரை வையுங்கள், புசியுங்கள், குடியுங்கள், பிரபுக்களே எழுந்து பரிசைகளுக்கு எண்ணெய் பூசுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரபுக்களே எழுந்து பரிசைகளுக்கு எண்ணெய் பூசுங்கள். இங்கு எண்ணெய் பூசப்படுகிற மூன்றாவது இடம் எங்கன்னாக்கா பரிசைகளுக்கு. இந்த பரிசை என்றால் என்ன? இந்த பரிசைகளுக்கு என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த பரிசைகள் என்பதற்கு வேதத்திலே பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. அதிலே ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் புஸ்தகம் 39 அதிகாரம் 9 வசனம். எசேக்கியேல் 39:9. இஸ்ரவேல் பட்டணங்களின் குடிகள் வெளியே போய் கேடகங்களும் பரிசைகளும் வில்லுகளும் அம்புகளும் வலை தடிகளும் ஈட்டிகளுமாகிய ஆயுதங்களை. இப்போ இந்த பரிசைகள் என்பது எதை குறிக்கிறது? ஆயுதங்களை குறிக்கிறது. இங்கதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய மூன்றாவது ஒரு சத்தியம் உண்டு. கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெய் முதலாவது பாவத்தை மன்னிக்கக்கூடிய வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெயானது இரண்டாவது பிசாசுகளை துரத்தக்கூடியது. மூன்றாவது இந்த எண்ணெயை எங்க பூசணும்னா பரிசைகளுக்கு, ஆயுதங்களுக்கு என்ன பூசணுமா? கர்த்தர் நல்லவன். அதுலயும் அந்த ஏசாயா 21:5 சொல்லுது, பிரபுக்களே பிரபுக்களே எழுந்திருங்கள், உங்கள் பரிசைகளுக்கு எண்ணெய் பூசுங்கள். அங்கே சாரதி என்கிற வாகனம் ஓட்டுகிறவன் பூச வேண்டாம். ஈட்டி பிடிக்கிற கூலியால் இருக்கிறான், அவன் எண்ணெய் பூச வேண்டாம். தாங்கி பிடிக்கிற ஒருவன் இருப்பான், அவன் எண்ணெய் பூச வேண்டாம். ரதத்துக்கு முன்பாக, குதிரைக்கு முன்பாக, யானைக்கு முன்பாக ஓடுகிறவன் இருக்கிறான், அவன் பூச வேண்டாம். இப்ப எண்ணெய் பூச வேண்டியவர்கள் யாருன்னா பிரபுக்கள். பிரபுக்கள் போய் எதற்கு என்ன பூசணும்னா பரிசைகளுக்கு. பரிசைகள் என்று சொன்னா எசேக்கியேல் புஸ்தகம் 39:9 படி அது ஆயுதங்களை குறிக்கிறது. இங்கதான் ஒரு சத்தியத்தை சொல்ல விரும்புறேன், நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நீங்க விசுவாச மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள் என்பது உண்மையானா நான் சொல்லுவது கள்ள உபதேசமா உங்களுக்கு இருக்காது. கள்ளோபதேசத்தை பேசக்கூடிய அளவுக்கு தைரியமும் துணிச்சலும் எனக்கு கிடையவே கிடையாது. அப்படின்னா அது என்னன்னு தெரியாது. ஆனாலும் சத்தியத்தை கொண்டு சொல்றேன். நீங்க எண்ணெய வியாதிக்காரர்களுக்கு மட்டும் பூசாம இந்த பரிசைகள் என்கிற ஆயுதங்கள் இருக்கு பாருங்க. நம்முடைய ஆயுதம் எது? கர்த்தருடைய வேதாகமம் ஒரு ஆயுதம். கர்த்தருடைய பாடல்களை பாடுகிற புஸ்தகம் ஒரு ஆயுதம். நாம் கர்த்தருடைய வேதத்தை ஆராய்வதற்காக பயன்படுத்துகிற கண்கார்டன்ஸ் இருக்கிறது, டாக்குமெண்ட்ரிஸ் இருக்கிறது, அப்புறம் சொல்றோம் பலவிதமான காரியம். இவைகள்லாம் ஒரு ஆயுதம். எல்லாவற்றை விட கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற பலிபீடம் இருக்குதே, அது ஒரு ஆயுதம். இந்த ஆயுதங்களுக்கு கூட நீங்க ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசுவீர்கள் என்று சொன்னா அந்த ஆயுதங்கள் தேவனுக்காக யுத்தத்தை நடப்பிக்கிறதா இருக்கும். அந்த ஆயுதங்களுக்குள் ஒரு வல்லமை புறப்படும். அதற்குள் ஒரு தேவனுடைய கிருபை உண்டாகும். ஏன்? ஒரு வீடு பிரதிஷ்டை பண்ணா ஜெபம் பண்ணி வாசல்ல என்ன தேய்க்கிறீங்களா இல்லையா? அப்ப வீடு பிரதிஷ்டைக்கு வாசல்லையும் நிலக்காலையும் என்ன பூச முடியுது?
ஆனா ஆலயத்தில் இருக்கிற பலிபீடத்துக்கும் வேதாகமத்துக்கும் பாட்டு புஸ்தகத்துக்கும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ட்ரம் செட்டுக்கும் நீங்க ஜெபம் பண்ணி என்ன பூசுங்கன்னாக்கா இது அது எப்படி பைபிள் இருக்குது? ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேங்க, பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்படி இந்த கர்த்தர் கொடுக்கிற சோதரம் அந்த ஆயுதங்களுக்கு சோதரம் கர்த்தர் பரிசைகளுக்கு எண்ணெய் பூசாவிட்டால் அந்த எசேக்கியேல் 39:9 சொல்லுகிறது, ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். 7 வருஷம் அவைகளை எரிப்பார்கள். நம்முடைய வீடுகளில் அல்லது நம்முடைய ஆலயங்களில் ஊழிய ஸ்தலங்களில் இருக்கிற PA சிஸ்டமா இருக்கட்டும், அல்லது ஸ்டாண்டா இருக்கட்டும், அல்லது வேற எந்த பொருட்கள் ஏர்கூலரா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்துருச்சா ஊழியக்காரர்கள், அது பிரபுக்கள் தான், ஊழியக்காரர்கள் நல்லா உட்கார்ந்து எண்ணெயை அல்லது தண்ணியை எடுத்து ரெண்டையும் கலந்து இல்லாட்டி எண்ணெயை நல்லா ஜெபம் பண்ணி ஒரு ராத்திரி நேரத்துல ஆலயத்துக்குள்ள ஒரு சுத்தி உலாவி ஒரு ஸ்தோத்திரம் வந்து நல்ல ஸ்தோத்திர பலி செலுத்திட்டு அப்படியே கத்த அந்த எண்ணெயை வச்சுக்கிட்டு 5 விரல்னால எடுத்து சுத்தி ஸ்ப்ரெட் பண்ணிட்டே வாங்க, தெளிச்சுக்கிட்டே வாங்க. அதோடு கூட நீங்க ஆலயத்துல பயன்படுத்துகிற முக்கியமான பெரிய பொருட்கள் எதுவோ அந்த சூத்திரம் கர்த்தர் நல்லவன், அந்த பரிசைகளுக்கு அந்த ஆயுதங்களுக்கு இந்த எண்ணெயை பூசுங்க. நீங்க பூசிட்டு அதுக்கப்புறம் அதை வெளியில யார்ட்டி நீங்க சொல்ல வேண்டாம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இந்த பரிசைகளையும் இந்த ஆயுதங்களையும் இதை எல்லாத்தையும் கர்த்தருடைய நாமத்தில் பிரதிஷ்டை பண்ணுகிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் நீங்க மறுநாளோ அடுத்த வாரமோ வந்து அந்த தேவனுடைய ஆலயத்துல அதே பரிசைகளை அதே ஆயுதங்களை வச்சு நீங்க தேவனுடைய ஊழியத்தை செய்து பாருங்க. நான் சொல்லுவதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இதுக்கு முன்பு நீங்க செய்த ஊழியத்துக்கும் இப்போ அந்த கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெயை பூசினதுக்கு அப்புறம் அந்த பரிசைகளை ஆயுதங்களை வைத்து பயன்படுத்துகிறதுக்கும் நிறைய மாற்றங்களை காணலாம். நிறைய வித்தியாசத்தை பார்க்கலாம். ஏன்னா கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெய் என்பது அதை பூசும் போது அது பரிசைகளுக்குள் கூட உயிரை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அந்த ஆயுதங்களுக்குள் ஜீவனை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எழுந்திருங்கள், பிரபுக்களே எழுந்திருங்கள், உங்கள் பரிசைகளுக்கு எண்ணெய் பூசுங்கள். அந்த வார்த்தை அழகா சொல்லுகிறது. ஏசாயா 21:5 அதை சொல்லிட்டு 6வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆண்டவர் என்னை நோக்கி நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை. அல்லேலூயா. என்னைக்கு கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெயை பரிசைகளுக்கும் ஆயுதங்களுக்கும் பூசி கர்த்தருடைய நாமத்தில் பிரதிஷ்டை பண்றோமோ அன்றைக்கே தேவனாகிய கர்த்தர் சொல்கிறோம் நம்மை அனுப்பி மற்றவர்களை இந்த இடத்துல ஆட்களை நியமிக்கக்கூடிய அளவுக்கு அந்த இடத்தை மகிமைப்படுத்தி விடுவார். இது எல்லா ஊழியத்திலே செய்யப்பட வேண்டிய கடமைகள். ஆனா இன்னைக்கு நிறைய ஊழிய ஸ்தலத்துல ஒட்டடை கூட அடிக்கிறது கிடையாதுங்க. ஒட்டடை ஆலயத்துக்குள்ள அப்படியே ஃபேன் போட்டாக்கா சோத்திரம் கைவீசம்மா கைவீசு, வெளியே போக மாட்டேன் கைவீசு, அது ஒரு பக்கம் ஆடிக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா தூசியா இருக்குது, அங்கிட்டு பார்த்தா குப்பையா இருக்குது. அதுவும் கிழிஞ்ச பாய். ஆலயத்துக்குள்ளேயும் ஆராதனை ஸ்தலத்திலையும் பலிபீடத்திலையும் எதற்காக கிழிஞ்ச பொருட்கள்? நம்முடைய பரிதாபத்தை காட்டவா, வசதி வாய்ப்பு குறைவை காட்டவா? நான் சொல்றேன், தயவு செய்து இவைகள் எல்லாம் அப்புறப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற இடம் எப்போதும் நல்ல ஒரு பிரசன்னம் நிறைந்ததும் அது சுத்திகரிப்புக்கு ஏதுவானதுமாய் இருக்க வேண்டும். அப்போ கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெயை முதலாவது பூச வேண்டியது, பூசும் போது அங்கு பாவம் மன்னிக்கப்படுகிறது. அந்த கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெயை பூசும் போது 2வது பிசாசுகள் துரத்தப்படுது.
மூன்றாவது, கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெயை பூசும் போது அங்க பரிசைகளும் ஆயுதங்களும் கர்த்தருக்காக பிரயாசப்படக்கூடிய நல்ல ஆயுதங்களாய் மாறுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்னும் இந்த எண்ணெய் பூசப்படுற சில இடத்தை நான் காட்டினாக்கா நீங்க இன்னும் பிரமிச்சு போவீங்க. இன்னும் ஒரு 2 காரியத்தை சொல்லலாம். கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தேவன் வாய்க்க பண்ணின் சமயம் வாய்த்தார். முதலாவது, லேவியராகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். அதை ஸ்தோத்திரத்துக்காக செலுத்துவாயானால் அவன் ஸ்தோத்திர பலியோடு கூட எண்ணெயில் பிசைந்த புளிப்பில்லாத அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லாத அடைகளையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லாத அடைகளையும். இப்ப 4வதா, இந்த எண்ணெய் எங்க பூசப்படுகிறது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அடைகளுக்கு மேல் இந்த எண்ணெய் பூசப்படுகிறது. அடைகள். அப்போ இந்த அடைகள் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த அடைகள் என்பது எதற்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த அடைகளை குறித்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோதரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். என்னாகமம் 6:15. ஒரு கூடையில் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் எண்ணெய் தடவப்பட்ட புளிப்பில்லாத அடைகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் பான பலிகளையும் கர்த்தருக்கு தன் காணிக்கையாக செலுத்த கடவன். இப்போ எண்ணெய் பூசப்பட்ட அடை என்பது எதை குறிக்கிறது? அது கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிற காணிக்கையை குறிக்கிறது. கர்த்தர் நல்லவர். அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல அடைகளுக்கு எண்ணெய் பூசினாங்க. அதனால நீங்க வீட்டுல போயிட்டு கேப்ப ரொட்டி அடைய போட்டு அதுல என்ன ஜெப எண்ணெய் தடவிட்டு இருக்காதீங்க. கோதுமை ரொட்டி அடைய போட்டுட்டு அதுக்கு கர்த்தருடைய நாமத்தை எண்ணெயை தடவிட்டு இருக்காதீங்க. இப்போ எண்ணெய் பூசப்படுதல் அடைகளுக்கு. அந்த அடை என்பது கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிற நல்ல காணிக்கையை குறிக்கிறதா இருக்கிறது. தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. இப்போ இந்த அடை என்பது எப்படிப்பட்ட அடை? அடையில பலவிதமான அடைகள் உண்டு. சுட்ட அடை உண்டு, மெல்லிய மாவினால் பிசைந்து செய்யப்பட்ட அடை உண்டு, தளித்து செய்யப்பட்ட அடை உண்டு. அவ்வாறு அடைகள் உண்டு. இப்படி பலதரப்பட்ட அடை உண்டு. ஆனா இங்கு சொல்லப்படுகிற அடையோ புளிப்பில்லாத அடை. இந்த புளிப்பில்லாத அடை என்றால் என்ன? புளிப்பு என்றாலே வருத்தம், மனஸ்தாபம், சஞ்சலம், துக்கம், வேதனை. சிலர் காணிக்க கொடுக்கிறாங்க, இல்லாட்டி காணிக்க கொடுப்பாங்க. கொடுக்கிறது கையா இருக்கும், ஆனா இருதய துக்கமா இருக்கும். இதை வேற மாசந்தோறும் அனுப்ப வேண்டியிருக்கு. இல்லாட்டி கேட்பாங்க, இல்லாட்டி என்ன நினைப்பாருன்னு தெரியாது. அடுத்த பிரசங்கம் பண்ணும் போது அவர் நம்மளைத்தான் சொல்றாரோ நமக்கு பயமா இருக்குது. அதனால அனுப்பிடுவோம். நல்லா கவனிக்கணும். இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளும் மனவிரோதங்களும் முழு இருதயமும் இல்லாத காணிக்கைகள் சத்திர புளிப்புள்ள அடைகள்.
அந்த காணிக்கைகளை தேவன் அங்கீகரிப்பது கிடையாது. நாம் அதை சந்தோஷமாய் நிறைவேற்ற வேண்டும், சந்தோஷமாய் கொடுக்க வேண்டும். புளிப்பில்லாத, எந்த விதமான மனஸ்தாபமும் இல்லாத, சஞ்சலமும் இல்லாத, துக்கமும் இல்லாத அந்த காணிக்கை. இப்ப கேட்கலாம், அடைக்கு என்ன பூசணும் அப்படின்னா, நான் ஒவ்வொரு காணிக்கையில என்ன பூசி தரட்டுமான்னா, நீங்க கொடுக்கிற ரூபா நோட்டு எல்லாத்தையும் எண்ணெயில முக்கிதான் தரணும். அப்படி ஒருவேளை நீங்க எண்ணெயில முக்கி கொடுத்தீங்கன்னா, நாங்க அந்த காணிக்கையை தூக்கிட்டு மெட்ராஸ்ல ரிசர்வ் பேங்குக்கு தான் போகணும். அந்த ரிசர்வ் பேங்குகளை போனாலும் அவன் 1008 கேள்வி கேட்பான், அதுலயும் கமிஷன் போயிடும். கர்த்தர் நல்லவன். திரும்ப காணிக்கை எடுத்துட்டு வந்தா நாங்க போயிட்டு வந்த பஸ்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் பிளைட்டுக்குமே சரியாயிரும். அப்ப என்னதான் பண்றது? அடைக்கு என்ன பூசணும்? இது எதை குறிக்கிறது? நீங்க கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிற காணிக்கைய கொடுக்கிற நேரத்துல உங்க வீட்டுல ஜெபிக்கப்பட்டு அல்லது தேவனுடைய ஊழியக்காரர்களை பிரதிஷ்டை பண்ணப்பட்டு அந்த எண்ணெய் இருக்குமானா அதை எடுத்து கையில வைத்து கொண்டு, ஆண்டவரே இந்த எண்ணெய் பாவங்களை மன்னிக்கும் என்று வேத யாக்கோபு 5:14 சொல்லுது. நான் கர்த்தருடைய ஊழியத்துக்காக இந்த காணிக்கையை நான் கூகுள் பேல அனுப்ப போறேன், போன் பேல அனுப்ப போறேன், டிரான்ஸ்பர்ல அனுப்ப போறேன், இல்லாட்டி எங்க பாஸ்டர் கையில கொடுக்க போறேன், எங்க ஊழிய சபையுடைய காணிக்கை பெட்டியில போட போறேன். அதுக்கு முன்னாடி நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெப எண்ணெயை கர்த்தருடைய நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறேன். எனக்குள் பாவம் என்கிற கசப்போ குற்ற மனசாட்சியோ தவறோ இருந்தா என்னை மன்னியும் என்று சொல்லி அந்த எண்ணெயை வச்சு ஜெபம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க அந்த காணிக்கையை கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கும் சபைக்கும் மெய்ப்பருக்கும் போதகருக்கும் காணிக்கை பெட்டிக்கும் தேவ மனுஷர்களுக்கும் கொடுக்கவோ அனுப்பவோ பாருங்கள். அப்ப நடக்கிறது என்ன? நீங்க ஜெப எண்ணெயை வச்சு ஜெபம் பண்ணிட்டு குற்றமில்லாத மனசாட்சியோடு மனரம்யமாக கொடுக்கும் போது அல்லது காணிக்கை பெட்டியில போடும் போது அதோட விளைவு என்ன ஆகும் தெரியுமா? 50 5000 மாறும், 1000 லட்சமாக மாறும். இதுதான் இங்கு தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஆழ்ந்த உபதேசம். இப்போ இந்த கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெய் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுது பாருங்க. இந்த எண்ணெய்க்குள் அவ்வளவு பெரிய மகிமை இருக்கு. அதுல இன்னைக்கு ஒரு தவறான ஒரு கெட்ட ஒரு வார்த்தை எல்லாருக்குள்ள பரவுது. என்னன்னா, எருசலேம்ல இருந்து வாங்கிட்டு வந்த எண்ணெய பூசுனாக்கா உடனே அற்புதம் நடக்குது. நல்லா கவனிக்கணும். எருசலேம்ல இருந்து வாங்கிட்டு வந்ததுனால அற்புதம் நடக்கல. அது ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட, அதற்கென்று உருவாக்கப்பட்டது. அதனால அங்க அற்புதம் நடக்குது. சிலருக்கு சோத்திர தேங்காய் எண்ணெய் மேல விசுவாசம் கிடையாது, ஒலிவ எண்ணெயில மட்டும்தான் விசுவாசம். நான் சொல்றேன், ஒலிவ எண்ணெய் என்று கிடையாது, இஸ்ரேலிலிருந்து வாங்கினது என்று கிடையாது, எருசலேமிலிருந்து கொண்டு வந்தது என்பது கிடையாது. ஆக மொத்தம் வேதம் சொல்லுவது எண்ணெய். அந்த எண்ணெயை நீங்க விசுவாசத்தோடு ஜெபத்தோடு பயன்படுத்துங்க. அதற்கு வேறு ஒரு கருத்துக்களை பசுத்திர உள்ளே திணிக்காதீங்க. கர்த்தர் நல்லவை. இப்போ இந்த பூசப்படுகிற எண்ணெய் எங்கெல்லாம் போய் கடைசி அது கர்த்தருடைய காணிக்கைக்கு வருகிறது என்று பாருங்க. அடுத்ததாக நான் சொன்னேன், சமய வாய்த்த 2 காரியத்தை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த எண்ணெய் பூசப்பட வேண்டிய முறை, தேவ பிள்ளைகளுக்கு இந்த கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெயை பூசணும். அந்த எண்ணெயை எப்படி பூசணும்? இன்னைக்கு இந்த கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெயை கண்டவர்களும் கண்ட இடத்துலையும் கண்ட முறையிலே பூசுகிறார்கள். நீங்க தலைக்கு தேய்க்கிற எண்ணெயை பூசும் போது எங்கேயும் பூசுங்க. கடையில வாங்கின எண்ணெயை பூசுறதுக்கு எப்போயும் பூசுங்க. அதை யாருக்கும் பூசுங்க, தப்பு கிடையாது. ஆனா கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெயை பூசும் போது எப்படி பூச வேண்டும்? ரூத்தின் புஸ்தகம்
3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ரூத் 3:3. நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ. இதே வசனத்தை தான் மத்தேயுல பார்க்கிறோம். நீ ஒரு முகத்தை கழுவி தலைக்கு எண்ணெய் பூசி. அப்போ இந்த கர்த்தருடைய நாமத்தின் ஜெபிக்கப்பட்ட எண்ணெய கண்ட நேரத்துல, கண்ட இடத்துல, கண்ட மனிதர்களுக்கு சர்வசாதாரணமா பயன்படுத்த கூடாது. இதை எல்லாருமே, விசுவாசிகளும் சரி, ஊழியர்களும் சரி, கவனத்துல ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். அது அந்த எண்ணெய்க்கு பேரே கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெய். அந்த எண்ணெயை நீங்க பயன்படுத்தும் போது முதலாவது உங்க சரீரம் ஒரு பரிசுத்தத்துக்கும் அல்லது குறைந்தபட்ச சுத்தத்துக்கு ஏதுவா இருக்கணும். எல்லா பாவத்தையும் மன்னிட்டு, எல்லா அக்கிரமத்தையும் நடப்பிச்சுட்டு, இல்லாட்டி எல்லா அசுத்தத்துக்கு இடம் கொடுத்துட்டு என்ன கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெய் எடுத்து பயன்படுத்திக்கிட்டா எல்லாம் சரியாயிரு நினைச்சாக்கா அங்கு வியாதிகள் சுகமாகாது, வியாதிகள் அதிகமாகும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. நீங்க வச்சிருக்கிற பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டிலா இருக்கலாம், அதற்குள்ள இருக்கிற எண்ணெயோ கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெய். அது முதலாவது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் ஆரம்பத்துல புனிதமா நினைச்சது உண்டு, பிற்காலத்திலே அதையே வருத்தப்பட்டு காரி துப்பினதும் உண்டு. ஆரம்பத்தில் புனிதமா நினைச்சு பின்னாடி துப்பினது எதுன்னா, நான் சிறுவனா இருக்கும்போது பக்தி வைராக்கியம் உள்ளவனா இருந்தேன். அப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. அப்போ சாமிக்கு ஒரு நேர்த்தி கடனை நான் நேர்ந்துகிட்டேன். என்ன நேர்ந்துகிட்டேன்னா, சாமி நான் ஒரு அனாதை, எங்க அம்மா எங்க இருக்காங்க தெரியல, அக்கா எங்க இருக்காங்க தெரியல, அண்ணன் எங்க இருக்காங்க தெரியல. அதனால எனக்கு இப்ப உடுத்த உடை இல்ல, சாப்பிட சாப்பாடு இல்ல. சாமி நீ எனக்கு ஒரு வேலை மட்டும் வாங்கி கொடுத்துட்டீன்னா நான் பிச்சை எடுத்து உனக்கு பூ வாங்கி போறேன் அப்படின்னு சொல்லி என் சின்ன வயசுல நான் மற்ற மார்க்கத்து தெய்வத்துக்கு ஒரு நேர்த்தி கடன் பண்ணிக்கிட்டேன். அதாவது இன்னைக்கு நம்ம லாங்குவேஜ்ல பொருத்தனை பண்ணணும். நான் பிச்சை எடுத்து உனக்கு பூ வாங்கி போறேன். அந்த அளவுக்கு தெய்வத்து மேல ஒரு நம்பிக்கை பற்றி எனக்கு. அப்போ நிறைய கோவில்களுக்கு போவேன். அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த கோவில் அப்படி சுற்றி வரும்போது கோவிலுக்கு பின்பக்கம் பேக் சைடு வந்து திரும்ப டர்ன் பண்ணுவோம். அப்படியே லெப்ட் ஹேண்ட் சைடு போயிட்டு பேக் சைடு போயிட்டு திரும்ப ரைட் ஹேண்ட் சைடு டர்ன் பண்ணுவோம். அந்த டர்ன் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த உள்ள இருந்து தண்ணி வரக்கூடிய ஒரு கருங்கலினால் செய்யப்பட்ட ஒரு குட்டி வாய்க்கால். அதுல அந்த தண்ணி வரும். அது தண்ணி லைட்டா சொட்டும், சில நேரத்துல தண்ணி நிறைய வரும். அந்த தண்ணி சொட்டுறதை விட தண்ணி நிறைய அந்த வாய்க்கால வர்றது பார்த்தோம்னா கூட அந்த அப்படியே பயபக்தியோடு அந்த கோயிலை சுத்தி வர்றவங்க ஓடி போய் கீழே கையை வச்சு பிடிச்சு அதை தலையில தெளிப்பாங்க, நெத்தியில தெளிப்பாங்க. அப்புறம் அப்படியே மூலாமரம் பிடிச்சு வாயில ஊத்தி குடிப்பாங்க. நானும் அப்படிதான் பண்ணேன். முதல் பிடிச்சி தலையில தெளிச்சுக்கிட்டேன், 2வது பிடிச்சி நெத்தியில தெளிச்சுக்கிட்டேன், 3வது பிடிச்சி வாயில ஊத்தி குடிச்சுக்கிட்டேன். இது என்னன்னாக்கா அது சாமி தண்ணி அப்படின்னாங்க. ஆனா காலங்கள் கடந்து கர்த்தராகிய தேவன் எனக்குள் வந்து வாசம் பண்ண ஆரம்பித்த பின்புதான் ஞான வெளிப்பாடு வந்தது. அது சாமி தண்ணி கிடையாது, சாமியை குளிப்பாட்டின அந்த தரையிலிருந்து ஊடுருவி வந்த சுத்திக அந்த தரைய கழுவுன தண்ணி. உள்ள அதுக்கு மேல ஊத்தி அவங்க கால்லாம் பட்டு அவங்க மிதிச்சு எடுத்து அதை கூட்டி வெளியே தள்ளும் போது அங்க வர்ற தண்ணி. அதுக்கப்புறமா நானே வாமிட் பண்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சேன், இதையா நம்ம குடிச்சோன்னு. இது ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கும் மார்க்கம் தப்பி நடக்கிற ஒரு கூட்டம் மற்ற மார்க்கத்தார் அந்த சொத்துறோம்
கற்ப கிரகத்திலிருந்து வெளியேறி கழுவி அனுப்பப்படுற அந்த தண்ணியவே அவ்வளவு பக்தியா சோத்திரம் எடுக்கிறாங்க, அவ்வளவு பக்தியா பயன்படுத்துறாங்க, அவ்வளவு பக்தியா தனக்கு வச்சுக்கிறாங்க. ஒரு பாத்திரத்துல பிடிச்சிட்டு போயிட்டு சாமி தனி வீடெல்லாம் வச்சுக்கிறான். அப்போ நல்லா கவனிக்கணும். ஒரு அந்நியன், புறமதஸ்தன், விக்கிரக ஆராதனைக்காரன், தேவ ஞானமற்றவன் அந்த கற்ப கிரகத்திலிருந்து புறப்பட்டு வந்து தரை கழுவின அந்த தண்ணீரை அவ்வளவு பக்தியா நினைச்சாக்கா, நம்ம வீட்டிலே தேவனுடைய நாமத்தை சொல்லி புதிதாய் வாங்கப்பட்ட எண்ணெய் ஊழியக்காரன் ஜெபித்து, கர்த்தருடைய வசனத்தை சொல்லி ஜெபித்து, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஜெபித்து, கர்த்தருடைய நாமம் என்கிற எண்ணெய் அது மாறின பிறகு கண்ட இடத்துல தேய்க்கலாமா? கண்ட நேரத்துல தேய்க்கலாமா? கண்ட ஆட்களுக்கு தேய்க்கலாமா? அதுதான் அங்க கவனமா இருக்கு. அதத்தான் பைபிள் சொல்லுது, நீ குளித்து உன் எண்ணெயை பூசி வஸ்திரங்களை மாற்று, உன் முகத்தை கழுவி எண்ணெயை பூசி, ஒன்னு நல்லா குளிச்சுட்டு கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெயை பயன்படுத்துங்க. இல்லையா, அதுக்கெல்லாம் வசதி இல்லை, நேரம் இல்லை, முடியவும் செய்யாது. சரி, பரவாயில்ல, அதுலயும் ஒரு டிஸ்கவுண்ட் ஆண்டு கொடுக்கிறார். 70% 90% டிஸ்கவுண்ட். என்ன டிஸ்கவுண்ட்? அட்லீஸ்ட் முகத்தையும் கைய காலாவது கழுவிட்டு அப்புறமா அந்த கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெயை பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தும் போது தான், ஓ கர்த்தர் நல்லவே, வாழ்க்கையின் விளிம்பில் நின்ற ரூத்துக்கு ஒரு வாழ்க்கை அமைந்ததை போல, ஓ சுத்திர உங்க வாழ்க்கையின் போராட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு இந்த கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெயினால் ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இதுதான் கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெய், இதுதான் பயன்படுத்த வேண்டிய முறை. இன்னொன்னு நான் சொல்லி முடிச்சுறேன். ஊழியக்காரர்கிட்ட கொடுத்தோ, ஊழியக்கார ஸ்திரீமார்ட்ட கொடுத்தோ, அல்லது கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற தேவ மனிதர்கிட்ட கொடுத்து ஒரு எண்ணெயை நீங்க வாங்கிட்டீங்க, வச்சிருக்கீங்கன்னா, அதை கொண்டு போய் வெளியில போகும்போது ஆடம்பரத்துக்கு தலையில தேய்க்காதீங்க. அதை கொண்டு போய் அப்பளம் பொரிக்கிறதுக்கும் குழம்பு தாளிக்கிறதுக்கு பயன்படுத்தாதீங்க. அது ஜெப என்னன்னாக்கா ஜெபத்தோட பயன்படுத்துங்க. அதுக்கு நல்ல ஒரு முக்கியத்துவ இடத்தை கொடுங்க. அது நல்ல ஒரு தனிப்பட்ட ஸ்தலத்துல வச்சிருங்க. அது ஒவ்வொரு முறை எடுக்கும் போது ஸ்தோத்திரத்தோட எடுங்க. அது ஒவ்வொரு முறை பயன்படுத்தும் போது ஸ்தோத்திரத்தோடு பயன்படுத்துங்க. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். அப்போ நல்ல விசுவாசத்தோடு அதை பயன்படுத்தினா, இந்த யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி அது கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெயாய் மகிமையாய் மாறும். 15வது வசனத்தின்படி கர்த்தர் அவனை எழுப்புவார் என்ற வார்த்தையின்படி உங்க வீட்டுக்குள்ள, உங்க வாழ்க்கைக்குள் ஒரு பெரிய எழுப்புதலே உண்டாகும். படுத்த படுக்கையில் இருக்கிறவர்களை கர்த்தர் எழுப்பவும் செய்வார். அப்ப கர்த்தருடைய நாமத்தின் என்ன, நீங்க இது நாள் வரைக்கும் யாக்கோபு 5:14 அது ஏதோ மந்திரிக்கிற என்ன மாறியும், மந்திரவாதியின் என்ன மாறியும், ஐயோ அதன்படி செஞ்சுட்டாக்க உடனே சுகமாகிற மாதிரி நினைக்கிறோம். ஆனா இந்த யாக்கோபு 5:14-15 சொல்லப்பட்ட அந்த எண்ணெயை பயன்படுத்துறதுக்கு இந்த முறைமைகள் இருக்கிறது, இந்த ஒழுங்குகள் இருக்கு. இதன்படி நீங்க செய்து பாருங்க. இந்த 14ஆம் வசனமும் 15ஆம் வசனத்தில் இருக்கிற வார்த்தைகள் அதன் எழுத்தாகிலும் அழிந்து போகாது, ஒளிஞ்சு போகாது. அது உங்க வாழ்க்கையிலேயே நடக்கும். உங்களுக்கே கர்த்தர் நிறைவேற பண்ணுவார். இனிமேல் ஜெப எண்ணெயை பயன்படுத்தும் போது கவனமாயிருங்கள். ஜெபத்தோடு பயன்படுத்துங்கள். அதை பத்திரமாய் ஸ்தோத்திரத்தோடு பாதுகாக்க பழகுங்கள். நம்முடைய ஊழியத்தில் ஒவ்வொன்றையுமே கற்றுக் கொடுக்கிறோம். இதை விட கற்றுக் கொடுக்கிறதுக்கு ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்காது என்று நினைக்கிறேன். இந்த சத்திய பிரமாணத்தை கேட்டு நீங்கள் இதில் கற்று தேருங்கள். கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெய் உங்க வீட்டிலே இருந்து பெரிய காரியத்தை செய்வதாக கண்களை மூடி ஒப்பு கொடுத்து
எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேளையில் தினம் ஒரு எண்ணெய் என்ற தலையங்கத்தின் கீழாய் நேற்றைக்கு காற்படி எண்ணெய் என்பதை குறித்து எங்களுக்கு பிரமாணங்களையும் உபதேசங்களை கற்றுக் கொடுத்து, இன்றைக்கோ கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெய் என்ன என்பதையும், அந்த எண்ணெய் எதற்கெல்லாம் பூச வேண்டும் என்பதையும், அதை எப்படி பயன்படுத்துவது என்பதையும் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இனி நாங்கள் அதிக ஜெபத்தோடும் சுத்தத்தோடும் கர்த்தருடைய நாமத்தின் எண்ணெயை பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். இப்போது ஜெபித்துக் கொண்டிருக்கிற யார் யார் வீடுகளில் இந்த ஜெபிக்கப்பட்ட எண்ணெய் இருக்கிறதோ அந்த எல்லா வீடுகளின் எண்ணெய்களுக்குள் தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குவதாம், தேவனுடைய சுகமாக்குகிற வல்லமை இறங்குவதாக, தேவனுடைய விடுவிக்கிற வல்லமை இறங்குவதாக, தேவனுடைய ஆரோக்கியமாக்கும் வல்லமை இறங்குவதாக, ஓ தேவனுடைய நாமத்தினால் பாவங்களை மன்னிக்கப்படுகிற வல்லமை இறங்குவதாக, தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தினால் படுத்திருப்போர் எழுந்திருக்கப்படுகிற வல்லமை உண்டாவதாக. ஆண்டவரே, அந்த எண்ணெய்கள் பூசும்போது பிசாசுகள் துரத்தப்படுவதாக, எண்ணெய்கள் பூசும்போது பரிசைகளும் ஆயுதங்களும் பரிசுத்தம் ஆக்கப்படுவதாக, கிருபை உண்டாவதாக. இந்த செய்தியை கேட்டவர்கள், இனி கேட்க போகிறவர்கள், இதில் உள்ளதின்படி கேட்ட செய்தியின்படியே அப்படியே கீழ்ப்படிந்து தங்கள் சபைகளிலும் ஊழியத்திலும் வீடுகளிலும் பயன்படுத்த போகும்போது, அன்றைய கீழ்ப்படியும் போது அதற்கேற்ற பெரிய பலன்களை காண்பார்களாக தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். முழு உண்மை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள் மறவாதே. ஆமென், ஆமென்.